ஸ்ரீ மோட்டார்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வீடியோ நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான பதிவு தான் நிறையா போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நிறையா ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நண்பா, வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோர் திறக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதுக்கு உண்டான பதிவு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஸ்லைடிங் டோர் ஃபுல்லாக அமுத்தினதுக்கப்புறம் தான் திறக்கும். இது இன்னும் இந்த டோர் இன்னும் நம்ம ரெடி பண்ணல. பாருங்கள், ஃபுல்லாக அமுத்தினதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் ஆகுது. இதே இப்போ ரைட் சைடு இருக்கிற டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக அமுத்தினாவே உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆயிரும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உள்ளே நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இது வெளியே எடுத்துகிட்டு டோர் பேடை லைட்டாக கையில் எடுத்திங்கனாவே டோர் பேடை வெளியே வந்துடும். இப்போ இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல கைவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அதாவது ஸ்ப்ரிங்கு டென்ஷன் இல்லாதனால தான் உங்களுக்கு டோர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்குது. நம்ம இன்னும் டென்ஷன் பண்ணல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை இவ்வளோ தூரத்துக்கு இழுத்தனால இப்போ டோர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆயிரும். ஸ்ப்ரிங்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்த ஸ்ப்ரிங்கை வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இழுத்து நம்ம போட்டிருக்கிறதுனால டோர் வந்து டக்குன்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே டோர் ஓப்பன் ஆயிரும். இருங்க இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், லைட்டாக அமுத்தினாவே உங்களுக்கு டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த சின்ன செட்டிங்ஸ் வந்து இந்த சின்ன பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இழுத்து போட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு டோர் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே டோர் வந்து நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும். டக்குன்னு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு வந்து தள்ளி ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் புது வீடியோக்களும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மோட்டார்ஸ்.